ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்த அவசரமான வேலை வாய்ப்பு 2026ல சத்தமே இல்லாம வந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா விரிவா பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது எப்படி நம்ம அவங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க விண்ணப்பிங்க, 100% வேலை கிடைக்கும், வேலை உறுதின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாப் இதுக்கு முன்னாடி வரல, இப்பதான் வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஜாப் வந்ததே தெரியாது. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி விட்டுட்டீங்களா மீண்டும் இன்னும் 1 இயருக்கு பக்கமா ஆயிரும். சோ மறக்காம விண்ணப்பிச்சிருங்க. உங்களுக்காக இவ்வளவு தூரம் ஜாப்ஸ் எல்லாம் தேடி தேடி டே டு டே டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கான். அதற்காக ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை மணிமண்டபத்துல காலியாக இருக்க லைப்ரரியன் அண்ட் காப்பாளரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்திற்கு மாதிரி விண்ணப்ப படிவம். சோ இதெல்லாம் ரைட் சைட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிக்குங்க. உங்களுடைய நேம் கேக்குறாங்க. தமிழ் அண்ட் ஆங்கிலத்துல ரெண்டுமே அதை சொல்லியிருக்காங்க. சோ உங்களுடைய மார்க் ஷீட்ல என்ன இருக்குதோ அதை எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நீங்க கஷ்டப்படுங்கிறது இல்ல. அதே மாதிரி தந்தையா, கணவரா, மனைவியா, பாதுகாவலர் பெயர்னு சொல்லி கேட்கிறேன். கல்யாணம் ஆணைகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி பேர் கூட எழுதலாம். இல்ல பெண்கள் இருந்தா கணவர் பேர், அப்பா பேர், இல்ல பாதுகாவலர் பேர், ஏதோ ஒரு பேர் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ என்ன பேர் எழுதுறீங்களோ அது அவங்களுடைய உறவு முறை என்னங்கிறத டிக் பண்ணிக்கணும். ஸோ பாலின நீங்க மேலா இல்ல ஃபீமேலாங்கிறத நீங்க எழுதிக்கங்க. பிறந்த தேதி கேட்கறாங்க. உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கிறத அப்படியே போட்டுங்க. தேசியம் கேட்கறாங்க, அதுவும் போட்டுங்க. இனம் மற்றும் உட்பிரிவு உங்களுடைய கம்யூனிட்டியில என்ன ஆகுது அதை போட்டுருங்க. ஸோ தற்போது வசிக்கக்கூடிய முகவரி, அதே மாதிரி நிரந்தர முகவரி ரெண்டுமே எழுதிக்கங்க. கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை எழுதிங்க. இணைப்பு சுய சான்று முட்டை சான்றிதழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சுன்னு நீங்க எழுதிக்கலாம். தமிழ்ல இணைத்துள்ளன்னு நீங்க எழுதிக்கலாம். நான் மேற்படி அளித்துள்ள விவரங்கள் மற்றும் சான்றிதழ்கள் அனைத்தும் என் சுய அளவிற்கு எட்டிய வரை உண்மை என்ற உறுதி அளிக்கிறேன். அதில் ஏதேனும் தவறு இருப்பின் நடைமுறையில் உள்ள சட்ட நடவடிக்கைகள் கட்டுப்படுவேன் என உறுதி அளிக்கிறேன். அப்ப நீங்க கீழே சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டு லெப்ட் சைட்ல இடம் 4 போட்டுங்க. ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கட்டுப்பாட்டு அலுவலகத்துல இயங்கக்கூடிய அரசலூர் ஓடநிலை அந்த தீரன் சின்னமலை மணிமண்டபத்துல காலியா இருக்கக்கூடிய நூலகர் மற்றும் காப்பாளர் வேகன்சி தான் ஃபில் பண்றாங்க. ஸோ இதுக்கு போஸ்டிங் அதே தான். அதே மாதிரி சம்பளம் உங்களுக்கு 7,700 24,200 வரைக்கும் இருக்கும். வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். பொது போட்டி, முன்னுரிமை அற்றவர்னு சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்பட இடம் பொறுத்த வரைக்கும் தீரன் சின்னமலை மணிமண்டபம் ஓடாநிலை அரசலூர் ஈரோடு மாவட்டம். கல்வி தகுதி இதுக்கு 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்க லைப்ரரிங்கிறதுக்கான ஸ்டடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/7/2025 படி 32 வயசு இருக்குன்னு. பிசி எம்பிசி இருந்தா 34, SC ST இருந்தா 37 சொல்லி கொடுத்துருவாங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் கடைசி நாள் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்க பிரிண்ட் எடுத்து உங்களுடைய நேமு, சாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி விண்ணப்பத்தோட கையெழுத்து ரொம்ப முக்கியம். அது கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல நீங்க ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 கேட்கறாங்க பாருங்க. 2 ஒட்ட சொல்லிருக்காங்க. 2 வச்சுட்டு நீங்க சாதி சான்றிதழ் நகல் கேட்கறாங்க, அதை வைக்கணும். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், 3rd floor, மாவட்ட ஆட்சியரக, புதுக்கட்டிடம், ஈரோடு மாவட்டம் 638011. இந்த அட்ரஸ்க்கு நீங்க 23/2/2026 மாலை 5 மணிக்குள்ள அவங்க கையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இது மாதிரி ஃபில் பண்ணி நீங்க விண்ணப்பிங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் 10th, சம்பளம் 7,700 உங்களுக்கு 24,200. இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈரோடு மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகத்துல 38 மாவட்டத்தில் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.